ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள். தேரொத்த பெருமைகள். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன். தேரொத்த பெருமைகள், தேனொத்த நற்குணம், காரொத்த இலக்கியம், கவிபொழி தாரணம். தாரணம்னா ஒன்றும் இல்லை, மங்கள்ய தாரணம்னா அணிவித்தல், அணிதல், ஒன்று சேர்தல், அந்த இதுதான். தேரொத்த பெருமைகள், தேனொத்த நற்குணம், காரொத்த இலக்கியம், கவிபொழி தாரணம். ஏரணம் எண்ணிடும் ஏர்வாடி புன்னகை, சாரல் தருகவி சாதித்த பெருந்தகை, காருணி கவிதரு கலைமா மணி இவர், ஆருளர் இவரென அன்பர்கள் போற்றுவார். பூரணன் காரணன் புவிகண்ட பொன்மனம், ஏர்வாடி பூரணன் எங்களின் மேருமலை. பூரணன் காரணன் புவிகண்ட பொன்மனம், ஏர்வாடி பூரணன் எங்களின் மேருமலை. வருக இம்மேடை அமர்க சிம்மாசனம். இனிய பாசமும் தினமும் என்னை ஊக்குவிக்கும் ஒரு பெருந்தகை முனைவர் கார்முகிலோன் அவர்கள். கரு இருவிழி, கரு இருவிழி கனிவு சூழ் பார்வைகள், துரு புன்னகை தருமத்தின் நாயகன், சிறு சிறு நிலையிலும் சிதறிடா பெருமகன், நிறை குணநிலை நிலவிடும் திருமகன். பெருபெரு விரிபுகழ் பெற்றவர் எனினும், பெருபெரு விரிபுகழ் பெற்றவர் எனினும், கரு மேகமாய் கனிவுகொள் கார்முகில். வருக வருகவென்று வரவேற்கும் பேரவை, வருக வருக அமர்க அவை மேடை. அடுத்ததாக சொல்லருவி முத்து ஸ்ரீனிவாசன் அவர்கள். பங்கஜத்தாள் மார்பேற்ற பரந்தாமன் தொழுதேத்தும், பங்கஜத்தாள் மார்பேற்ற பரந்தாமன் தொழுதேற்றும் சிங்கமே, அரங்கத்தில் சிரமசைய கர்ஜித்து சங்கொலித்தல் போல இவர் சொல்லோசை செவி புகும். சிங்கம் கர்ஜித்தா எப்படி நம் மனதிலே போய் புகுமோ அது போன்ற அவருடைய சொல்லாடல். அங்குலம் அங்குலமாய் அன்பர்கள் உள்ளத்தை இங்கித வார்த்தைகளால் ஈர்க்கின்ற காந்தமேவர். அங்குலம் அங்குலமாய் அன்பர்கள் உள்ளத்தை இங்கித வார்த்தைகளால் ஈர்க்கின்ற காந்தமேவர். தங்கமா வைரமா தரணி புகழ் பிளாட்டினமா, என்ன இதெல்லாம் போச்சு, இப்போ பிளாட்டினத்துக்கிட்ட போய் நிற்க வேண்டிய நிலை நம்மளுடைய கட்டாயம். தங்கமா வைரமா தரணி புகழ் பிளாட்டினமா, எங்கும் ஒளிபரப்பும் எழிலான சூரியனா, மங்காத புன்னகையால் மயக்குகின்ற முத்தே வா, மங்காத புன்னகையால் மயக்குகின்ற முத்தே வா, வருகையும் மேடை தருக மும்வாழ்த்து. அடுத்ததாக எஸ் விஜயானந்த். அன்பு பாலம் வழிகாட்டும் ஆனந்த வெள்ளம் அதில் நுழையும், கண்ணில் தெரியும் கருத்தாழம் காணும் இளைஞர்கள் ஏராளம். சின்ன சின்ன கனவுகளை செதுக்கியவர் இவர் தந்தை. அவங்க அப்பாவை சொல்லாத நான் இவரை சொல்ல முடியாதுன்னா, ஏன்னா எனக்கு அவர் தான் முதல் நட்பு, அப்புறம் இவர் என்னுடைய இணக்க. சின்ன சின்ன கனவுகளை செதுக்கியவர் இவர் தந்தை, தன்னால் பெற்ற அனுபவங்கள் தரணியில் புகழ் சேர்ப்பதனை சொன்னால் மட்டும் போதாது, சிந்தனை சமுதாயம் வரவேற்கும். அன்பரே மேடை வருக அமர்க. பொள்ளாச்சி சண்முகானந்தம். அனுபவ களஞ்சியம், அற்புத திருமகன், பனுவல் அகராதி, பகிரும் செந்தமிழ், கனிவு கண்டிப்பு கவிதை சொல்லாடல், புனிதம் போற்றும் பொள்ளாச்சி அமைந்த கண்ணியம் மிக்கதோர் கம்பன் கழக நிர்வாகி, திண்ணிய நோக்கம் திடமிகு ஆற்றல், சண்முகானந்தரே சபையரங்கம் வருக, நுண்ணிய கருத்துக்கள் நுகர்ந்திடத் தருக. 2012 சென்னை கவிமன்றத்திலே பாரதி கழகத்திலே நான் உள்நுழைந்த போதும், வாசல் அரங்கத்திலே நான் வழி நுழைந்த போதும் என்னுடன் இருந்து பயணித்தவர் திரு யாசி கதிரவன். அவரை பற்றி யாவும் சிவமெனும் தாரக மந்திரம், யாவரும் இவரின் நட்பு தோழமை, ஆவதும் அமைவதும் அருவினன் நோக்கம், அழிப்பதும் தருவதும் அருளினன் செயலே, தாவல்கள் இல்லா தனிப்பெரும் நோக்கு, தவறுகள் அற்ற தனிப்பெரும் இலக்கு, சேவகம் இவர் வழி சேர்ப்பது உதவிகள், சோரா மனது சொக்கும் பூக்கள், ஈவனையாவும் இதயத்தின் நல்வழி, ஈசனின் செயலே இவர் வழி நோக்கு,
ஈவன யாவும் இதயத்தின் நல்வழி ஈசனின் செயலே இவர் வழி நோக்கு மேவிடும் தூயன் யாசிக் கதிர்வர்மன் மகிழ்வுகள் பெருக மேடை வருக. ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா வெளியிட எஸ் விஜயானந்தா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நம் சமுதாய சிந்தனைகள். அடுத்த நூல் கவித்தொகை வள்ளல் முனைவர் கார்முகிலன் வெளியிட பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்கள் பெறுகிறார்கள். அடுத்த நூல் வெளியீடு திரு வாக்கோ பாண்டியன், கவிஞர் வாக்கோ பாண்டியன் மேடைக்கு வருக. மனதில் பூத்த மலர்கள். இதை வெளியிடுபவர் சொல்லறிவு முத்து ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள், பெறுபவர் ஆர் கதிர்வர்மன். நம் சமுதாய சிந்தனைகள் வெளியிட்ட திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் கலைமாமணி ஐயா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். இந்த சமுதாய சிந்தனைகள் என்கிற இந்த நூலை வெளியிடுகிற வாய்ப்பினுக்காக நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமை எடுக்கிறேன். இதில் என்ன இருக்கிறது என்பதை அந்த முன்னுரையிலிருந்தும் அந்த அணிந்துரையிலிருந்தும் நான் சிலவற்றை படித்து தெரிந்து கொண்டேன். ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். 700 ஆண்டுகளுக்கு முன்பு பாபிலோன் என்கிற ஒரு இடத்தில் ஒரு களிமண் செப்பேடு ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த களிமண் செப்பேட்டில் ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது, இப்போது சமுதாயம் நன்றாக இல்லை. 700 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த அந்த பாபிலோன் செப்பேட்டில் இப்போது இருக்கிற சமுதாயம் நல்ல சமுதாயம் இல்லை, எல்லோரும் திருடர்கள், அயோக்கியர்கள், நாம் வாழ்கிற சமுதாயம் நல்ல சமுதாயம் இல்லை என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை வள்ளுவத்தை வழங்கியிருக்கிறார், குறளை வழங்கியிருக்கிறார். அதில் எவையெல்லாம் தீமை என்பதை குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். கூடா நட்பு குறித்து எழுதியிருக்கிறார், கள்ளுண்மாமை எழுதியிருக்கிறார், பிறன்மனை விழையாமை குறித்து எழுதியிருக்கிறார். இப்படி பல்வேறு சமூக தீமைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது அவர் வாழ்ந்த காலத்திலேயே இவையெல்லாம் இருந்திருக்கின்றன என்று எண்ணுவதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. ஆகவே ஆகவே அந்த சமுதாயம் என்பது 700 ஆண்டுகளுக்கு முன்பல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போது கூட நாம் என்ன சொல்கிறோம் என்றால், தாத்தாவுடைய காலம் மிகச் சிறப்பாக இருந்தது, அப்பாவுடைய காலம் மிகச் சிறப்பாக இருந்தது, என்னுடைய காலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேரப்பிள்ளைகளுடைய காலம் எப்படி இருக்கிறதோ என்று எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியாக ஒரு அறை தருகிற ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பெற்றோர்களை வராண்டாவில் படுக்க வைத்து விடுகிறார்கள் என்கிற அவலத்தை பார்க்கிற போது, காலம் பெரியவர்களுக்கு மரியாதை தருவதில்லை, நியாயத்துக்கு மரியாதை தருவதில்லை என்றெல்லாம் ஒரு எண்ணத்தை வளர்த்து விட்டிருக்கிறது. ஆனால் இந்த சமுதாய தீது என்பது முன்பு இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முன்பும் இருந்திருக்கிறது என்பது பல எடுத்துக்காட்டுகளில் விளைந்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், முன்பு வெளியில் தெரியாமல் நடந்தது, இப்போது வெளியில் தெரிந்து விடுகிறது என்பது தான் இன்றியமையாத ஒரு செய்தி. நான் கூட ஒரு கவிதை தொகுப்பை தயாரித்து கொண்டிருக்கிறேன். ஐ வாண்ட் டு கோ பேக் என்று அந்த கவிதையினுடைய மூலம், நான் பின்னால் போக விரும்புகிறேன் என்று அதில் எழுதியிருக்கிறேன். இன்றிலிருந்து நேற்று வரை என்பது அதனுடைய தலைப்பு. நேற்றிலிருந்து இன்று வரை என்பது தான் சரியான தலைப்பாக இருக்க முடியுமே தவிர, இன்றிலிருந்து நேற்று வரை என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்பது மிக மோசமான காலம். நல்ல காலம் வேண்டும் என்றால் முன்பு நாம் எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழ்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்பதாக நான் பொருள் கொண்டபோது, இந்த புத்தகம் படிப்பதற்கு எனக்கு மிகுந்த செய்திகளை எல்லாம் தரும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக மனிதர்களை பற்றி சொல்லுகிற போது சோஷியல் அனிமல் என்று சொல்வார்கள்.
நாம் எல்லோரும் சமூக மிருகங்கள் என்று ஆங்கில இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இதெல்லாம் பார்க்கிற போது நாம் எல்லோரும் விலங்குகள். எல்லா மிருகங்களுக்கும் இருப்பதைப் போலத்தான் நமக்கும் கால்களும் கைகளும் இருக்கின்றன. 4 கால்களை 2 நடப்பதற்கும் 2 கைகளாக பிடித்து கொள்வதற்கும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற போது மற்றவை கால்களையும் கைகளையும் பயன்படுத்தி கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றன என்பது மட்டும்தான் நோச்சம். அவர்களுக்கு மொழி இல்லை, நமக்கு மொழி இருக்கிறது. இப்படி சில வேறுபாடுகளை தவிர நாமும் மிருகங்கள் தான் என்பதற்காகத்தான் சோஷியல் அனிமல் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் புரியுது, அதை தான் சொல்ல வரேன் நான். சோஷியல் அனிமல் என்று தான் எல்லோருக்கும் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த சோஷியல் அனிமல்களுக்குள்ளே கூட சில மகான்கள், சில மிகச்சிறந்தவர்கள், கவிஞர் பெருமக்கள், ஆற்றல் மிகுந்த அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியை புலப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த சமூகம் என்பது எப்படி தொடங்கி இருக்கிறது, மொழியும் உரையாடலும் எப்படி வந்தன. முதலில் நாம் தொடங்கியது ஒரு சத்தத்திலிருந்து தான் தொடங்கி இருக்கிறோம். ஆதி மனிதருக்கு மொழி என்பது கிடையாது. ஆனால் எல்லோரும் ஒரு ஒலியை எழுப்பி பேசி கொண்டிருந்திருக்கிறோம், ஒரு ஒலியை எழுப்பி உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது அந்த ஒலியை கொள்ளுகிற போது மொழியை நாம் மெல்ல மெல்ல உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மிகச்சிறந்த மொழிகள் தப்பித்தன, பல பழைய மொழிகள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மொழி உரையாடல் பற்றி எழுதியிருக்கிறார். இதில் மிகச்சிறந்த இனமாக இன்றைக்கு பாராட்டப்படுகிற இனம் தமிழ் இனம் என்று நாம் பெருமையோடு தலை நிமிர்வோடு சொல்லிக்கொள்ளலாம். அதே போல் சங்க தமிழை பற்றி எழுதியிருக்கிறார். தமிழர்கள் கண்ட பெரிய பேறு என்ன என்று எழுதியிருக்கிறார். சாதிய கலாச்சாரம் குறித்து எழுதியிருக்கிறார். சமூகத்தின் எதிர்காலம், சிந்தனைகளின் உச்சம், தமிழர்களின் வெற்றி நடை என்கிற இந்த தலைப்புகள் எல்லாம் நான் எழுதப் போகிற நூல்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் எழுதுகிற கவிதை உறவில் அந்த 7ஆம் பக்க கட்டுரைகளுக்காகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதாக கருதி இந்த நூல் நிச்சயமாக எனக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். அதைப்போல் உங்களுக்கும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் ஐயா அவர்களுக்கு மிகுந்த பெரிய புகழை இதை ஏற்படுத்தி தரும் என்றும் நான் நம்புகிறேன். ஏற்படுத்தி தரும் ஏனென்றால் அவருடைய பண்பு நலன்கள், கவித்திறமை, எழுத்தாற்றல் இவை யாவும் அவரை ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற புகைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற எங்களையெல்லாம் படத்தில் பதிவு பண்ணி செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் எங்கள் மனத்திலும் படமாக பதிந்திருக்கிறார். இப்படி வாக்கோ பாண்டியன் அவர்கள் நல்ல நூலை தந்திருக்கிறார். இப்படி எத்தனை பெருமக்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் வருகிற புத்தாண்டு என்பது மிகச்சிறந்த பேறுகளை தர வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம் சமுதாய சிந்தனைகள் பற்றி சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார்கள். படிக்காவிட்டாலும் படித்ததை விட மேலான அறிவுரைகள் அவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்ற விஷயங்களை பின்னர் பேசுவோம். இப்பொழுது எஸ் விஜயானந்த் அவர்கள் அவர்களுடைய கருத்தை பகிர்வார்கள். எங்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற சேலம் விநாயகா மிஷனுடைய கௌரவ டாக்டர் பெற்ற பதிப்பாளர் பாலம் கல்யாணசுந்தரம் அவர் நடத்தக்கூடிய பாலம் இதனுடைய விற்பனை வருவாய் மாணவர்களினுடைய கல்வி பணிக்கேன்னு நடத்துகிறாங்க. அந்த பத்திரிகையினுடைய நிர்வாக ஆசிரியர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு 16 வயசு இருக்கும்போதே சாந்தோ மேல்நிலை பள்ளியில் அந்த என்எஸ்எஸ்னு சொல்லக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டத்தில் நான் இருந்தேன். வழக்கமாக என்எஸ்எஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைக்கிள் அரேஞ்ச்மெண்ட்ஸு, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது பெஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் அது எனக்கு பிடிக்கல. அதுக்கு நம்ம வேலையா, அதுதான் உண்மையான தொண்டை, அதுதான் சமுதாயம் பார்வையா, அதுதான் சிந்தனையாக நினச்சிக்கிட்டு நாங்கள் கொஞ்சம் மாற்றி யோசின்றதை என்னுடைய 16வது வயசுலேயே நாங்கள் பண்ணோம். என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது ராயப்பேட்டா மருத்துவமனையில் என்னுடைய வகுப்பு நண்பனோட அப்பா சூப்பரிண்டென்ட்டாக இருந்தார். அவர்கிட்ட பெர்மிஷனை முன்னாடியே வாங்கிட்டு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக என்னோடய வகுப்பு ஆசிரியர் மிஸ்டர் விஎஸ் தாமஸ் சார் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒரு ப்ரொப்போசலை கொடுக்குறோம். சார் இது மாதிரி ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் புறநோயாளிகள் வருவாங்களே, அவங்களுக்கு ஓபி சீட்டு எழுதுறது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எங்கள் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்கிட்ட சொன்னோன்னா அவர் ஓகே பண்ணிட்டார். ஸோ வழக்கமாக காலங்காலமாக வகுப்பில் அந்த மேஜைகளை எடுத்து போடுறது, இல்லை சைக்கிள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்களான்றதை தாண்டி ஒரு அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் வரக்கூடியவர்களுக்கு அந்த ஓபி சீட்டு எழுதக்கூடிய பணி அப்பயே எனக்கு அந்த சமுதாய சிந்தனை இருந்தது. அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு வரும்போது போர் அடிச்சிருச்சு. என்ன இது ஒரு மாதிரி ரொட்டீனாக போயிடுச்சு, என்ன பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ், நான் சாந்தோ மேல்நிலை பள்ளியில் படித்ததுனால என்னுடைய வகுப்பு தோழர்களோட பெற்றோர்லாம் எனக்கு எங்கள் தாத்தா கார் வச்சுருந்தாருன்னா அவங்க என்னோடய அப்பாவோட தாத்தா கார் வச்சுருப்பார். ஒரு தலைமுறை அகடாக இருப்பாங்க அவங்க. அதனால் அப்போயே என்னோடய வகுப்பு தோழரோட
அப்பா வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து மேலாளராக இருந்தார். அவர்கிட்ட முன்னாடியே நாங்கள் பேசி இது மாதிரி உங்கள் கம்பெனியில் வந்து நாங்கள் வந்து வேலை செய்கிறோம்டா, எங்கள் சம்பளம் கொடு, அந்த சம்பளத்தை வந்து நம்ம என்எஸ்எஸ் மூலமாக கொடுக்கலாம், அதை வந்து நம்ம ஆதரவற்றோர் இல்லத்துக்கு கொடுக்கலான்னு சொல்லி முடிவெடுத்தோம். அதே மாதிரி என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் எங்களோட கிளாஸ் சார்கிட்ட போய் சொல்கிறோம், அவர் ஓகே பண்ணிட்டார். நான் முதல்ல ரெவென்யூ ஸ்டாம்பில் கையெழுத்து வாங்கினது அந்த ஒரு நாங்கள் இருந்தது அப்போ அடையார்லேருந்து குரோம்பேட்டுக்கும் பல்லாவரத்துக்கும் டிடிகே குரூப் ஆஃப் கம்பெனி ப்ளஸ் எல்ஆர்சி கம்பெனிக்கு வந்து வேலை செஞ்சோம். ஒரு 3 வாரம் வேலை செஞ்சோம். அதுக்கான சம்பளத்தை எங்கள் பள்ளியோட பேருக்கு கொடுத்தாங்க. அதை வந்து அப்பயே வந்து ஆதரவற்றோர் இல்லத்துக்கு வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கல்லூரிக்கு போகும்போது ரோட்ராக்ட் சங்கத்தில் தலைவராக வரேன். அப்போ 90களோட மிட் 93ல் வந்து எய்ட்ஸை பற்றி யாருக்குமே பெருசாக தெரியாது. அப்போ 5 நட்சத்திர ஹோட்டல்களில் வந்து பெரிய டாக்டர்ஸை வச்சு செமினார் நடத்துவாங்க, இல்லைனா புரியாத பள்ளி மாணவர்களை வச்சு பேரணி நடத்துவாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நெய்தர் செமினார் நார் ரேலி நாவல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு வில்லுப்பாட்டாக அதை வந்து பண்ணோம். எய்ட்ஸை பற்றி விழிப்புணர்ச்சி என்ன தலைப்பு கொடுக்கலான்னு பார்த்தோன்னா 8 Not to AIDS கொடுத்தோம். அந்த எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சிக்கு தலைப்பே வந்து 8 Not to AIDS. ஸோ இப்படி ஆரம்பித்த அந்த பணி அப்புறம் உரத்த சிந்தனை நினச்சிக்கிட்டேன். அதனால் உரத்த சிந்தனை சார் வந்திருக்கிறாரு. இப்போ சாரோட இருக்கிறதுனால சார் வந்து இப்போ ரொம்ப அந்த சிறு துளி அப்படி என்னை கொடுக்கறதுக்கும் தூண்டி இருக்கிறார். அதுக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த சமுதாயத்தில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கிறேன். அந்த காரணத்தினால சமுதாய சிந்தனைகள் நூலை பெறுவதற்கு தகுதி இருக்கும் நினைக்கிறேன், இல்லை தகுதியை ஏற்படுத்திக்கணும்னு நான் உறுதி சொல்கிறேன். என்னுடைய சுவடுகள் எப்படின்னா, உலகம் யாவையும் கோயிலே, அதில் வாழுயிர் யாவுமின் ஆறுயிர், தெய்வத்தின் சன்னதி உள்ளமே, யான் செய்திடும் பூசை பொதுநலம், அந்த பாதையில் மறவாமல் நடப்பேன் என்று உறுதி தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய மனத்திற்கினே மகஸ்ரீ ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுபவன் உங்கள் விருப்பத்திற்குரிய விஜயானந்த். நன்றி, வணக்கம். கருத்துகள் மனதை கவரும் வகையில் இருந்தது, அவருக்கு பாராட்டுகள். அடுத்ததாக கவித்தொகை வெளியிட்டு இங்கே இருக்கின்ற வள்ளல் முனைவர் கார்மிகிலோன் ஐயா அவர்கள் பேசுவார்கள். மேடையை அலங்கரிக்கும் சான்றோர் பெருமக்களே, அவைதனிலே வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தினை சமர்ப்பிக்கின்றேன். தேவாரம், திருவாசகம், ஆழ்வார் பெருமக்களின் பாசுரம் இவையெல்லாம் பைந்தமிழ் பாடல்கள் மட்டுமல்ல, அப்பெருமக்கள் கொண்ட இறை அனுபவத்தை யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பெரும் நோக்கிலே பாடல்களாக வடித்து தந்தார்கள். அந்த வகையிலே நம்முடைய சித்தர் பெருமான் அவருக்கு ஏற்பட்ட இறை அனுபவத்தை, சிவ அனுபவத்தை செந்தமிழிலே அழகாக கவித்தொகை என்ற பெயரிலே தந்திருக்கின்றார்கள். இறை அனுபவம் எதையும் அவர் பேனாவும் பேப்பரும் கையில் பிடித்து யோசித்து எழுதவில்லை. தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உடனுக்குடன் அப்படியே பாடல்களாக வடித்து தந்திருக்கின்றார்கள். இதனை படிக்கும்போது நமக்கும் அத்தகைய ஒரு இறை அனுபவம் ஏற்படுவதை போல் உணர்கின்றேன். திருவழி மௌனத்தை பற்றி சொல்கிறாரு, என்ன அழகாக சொல்கிறாரு பான். கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர், இருந்தாலும் அந்த இறை அனுபவம் உள்ளத்தில் பிரவகித்து வரும்போது நம்மளை அறியாமல் சில வார்த்தைகள்லாம் வந்து விழும். அப்படி ஐயா அறியாமல் வந்து விழுந்த வார்த்தைகள் அவர் எதுவும் மெனக்கட்டி எழுதலை, தெரியுது, படிக்கும்போதே தெரியுதில்ல. பாருங்க, மதிசடை எரிசுடர் அருளுடை பரமன் விதி வழி கொடுப்பதம் அவனது நிலைகள், மதி வழி அறிவதும் அவனது அருளல், முதுமொழி இதுவென புரிவது தெளிதல். இதுதான் மொத்த சாராம்சம். இதுதான் பேசாதிரு, முடிவான முடிவு இது. பேசாதிரு, பேசாதிரு, மௌனமே நன்றன, பேசாதிரு, பேசாதிரு, இதுதான் இனிதென பேசாதிரு, பேசாதிரு, முடிந்ததே முடிவுதான் பேசாதிரு, ஆசா நிகழும் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே என்று சொன்னாரே அருணகிரிநாதர். அந்த சித்தர் பெருமானுக்கும் நம்முடைய சித்தர் பெருமானுக்கும் எள்முனை அளவும் வேறுபாடு இல்லை. ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர்கள், இறை அனுபவத்தில் திளைத்தவர்கள்,
யாம் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும், சிந்தையிலே சிவனை கொள்வீர் என்று தெளிவுபடச் சொல்கின்றார்கள். இந்த நூலினை மதிப்புரை செய்கின்ற பாக்கியத்தை தந்தமைக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி அமர்கின்றேன். வணக்கம். திரு பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்கள். கலித்தொகை புத்தகம் எனக்கு இப்பொழுது தான் கிடச்சிது. கிடச்சோன்னே பார்த்தேன். அப்படியே பார்க்கின்ற பொழுது முதல் பாடலே என்னை கவர்ந்து விட்டது. பல்லாண்டு. பெரியாழ்வார் திருமாலுக்கு பல்லாண்டு பாடினார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு, வடிவார் நின்மல மார்பினில் வாழும் மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துடையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படைபோர் முக்கு புக்கு முழங்கும பஞ்ச சாணியமும் பல்லாண்டுன்னு பெரியாழ்வார் பாடினார். அதோட பாதிப்பு இவருக்கு இருக்கு. சைவத்தை மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் படிக்கிறாருங்கிற மாதிரி இவரு அப்படித்தான். அன்னையும் தந்தையும் ஆகியோன் ஈசனை அகிலத்து நாயகனை பணிந்தெழுவோம், பொன்மலை கையிலே உரைகின்ற பெருமானை போற்றிடும் உள்ளத்தால் பகர்வீர் பல்லாண்டு. பல்லாண்டுங்கிற பாடல் அதிகமாக படிக்க நேரம் இல்லாதனால அது ஒரு மட்டும் சொன்னேன். அதே மாதிரி போட்டிங்கன்னா ஓசை நயம். அருணகிரிநாதருடைய சந்தத்தை தான் எடுத்துக்கொண்டு குமரக்கோட்டம் என்ற பாடலை பாடியிருக்கிறார். இரு உடல் ஒன்றினில் மறு உடல் தோன்றிட ஒரு நிலை கொண்டதோர் உயர்வாகி பெருநிலை இதுவென புவிதனில் உறைவோர் புரிந்திடச் செய் சிவம் அருள்மேவ. இப்படியே அருணகிரிநாதோடைய ஓசை நயத்தோடு அருமையான பாடம். அதெல்லாம் நம்ம பத்மநாபம் கிட்ட கிடைச்சா அந்த பாட்டை மிக அருமையான அந்த ஓசையோடு பாடி காட்டுவார். அருமையான ஓசை நிறைய இருக்குது. நான் படித்த என்னை கவர்ந்த அந்த 3. அடுத்தது அம்மா கருவறையில் அவள் சதையாய் உருவானேன், அம்மாவின் முளைபெற்றி இளஞ்சூடு பாலருந்தி அம்மாவின் கதகதப்பில் அனுதினமும் உறங்கலானேன், அம்மாவின் அடுப்படியில் அவளோடு நின்றிருப்பேன், அம்மாவின் அரவணைப்பில் அவள் மடியில் தலைபதிப்பேன், அம்மாவின் காலடியில் ஆசி பெற்று வெற்றி பெற்றேன், அம்மாவின் உயிர் பிரிய அழுதேன் புரண்டேன், அம்மாவின் மார்பினில் ஐயகோ அனலிட்டு நாள். இந்த படிக்கிற போது ஒரு சென்ற ஆண்டு தான் தாயார் இருக்கும்போது நான் அவருடைய அருகிலே இருந்து என்னுடைய அனுபவத்தை தான் அவர் எழுதிக்கிறாருங்க. அம்மா உயிர் போனாலும் அம்மா தான் என் உயிரே, அம்மாவின் எண்ணங்கள் அடியேனின் எண்ணங்கள், அம்மா ஒரு கருணை மனம், அம்மாதான் பெருந்தெய்வம், அம்மாவின் ஆன்மாவை அடியேனும் காண வேண்டும், அம்மாவின் ஆன்மா அடுத்ததோர் பிறவி கண்டால் அம்மாவின் கருவில்தான் அவதாரம் கிட்ட வேண்டும், அம்மா என் வாழ்வினில் அங்கமாய் ஆனவள், அம்மா இப்போதும் அருகினில் தான் இருக்கின்றாள். இதை விட என்ன எழுத முடியும்? இதில் அவருடைய இன்னொரு வெளியீடாக அவருடைய இதில் ஒரு பதிவு கவித்தொகை. கலித்தொகை படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? கலித்தொகை தெரியும். கவித்தொகைங்கிற பேரே ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கிறது இல்லையா? நம்ம சங்க நூலுக்கு நற்றினு நல்ல பொருந்த பதித்து இதெல்லாம் பத்து பார்த்துட்டு 8 தொகையெல்லாம் இப்போ இதை பார்த்தாலும் அந்த ஓசை தான், கலித்தொகைங்கிற ஓசை தான் நமக்கு தெரியுது. அப்படி அருமையான நூலை அண்ணன் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆன்மீக நெறி வளர வேண்டும், சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்கின்ற அவர் புகழ் ஓங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கவிதைக்குள்ளே புகுந்து கருத்துக்களை அருவி போல கொட்டியிருக்கிறார். அவர் சொன்னதிலே ஒன்று உண்மை. நான் காலையிலே எழுந்து கம்ப்யூட்டரிலே உட்கார்ந்து விட்டால் கடவுள் கொடுக்கின்ற அந்த வரிகளை நான் பதிக்கிறேன், அவ்வளவுதான். நானே இந்த நூலை மறுபடியும் எடுத்து பார்த்தா என்ன அழகாக எழுதியிருக்காருன்னு நானே கூட பாராட்டிக்கலாம். அந்த மாதிரி தானே தவிர நான் ஒன்றும் எழுதுவதில்லை. அது அழகாக அவர் சொன்னார். இப்போ அடுத்ததாக திரு சொல்லருவி முத்து ஸ்ரீனிவாசன் வாக்கோ பாண்டியனின் மனதில் பூத்த மலர்கள் என்பதை வருடி இருக்கிறார்கள். அதை பற்றி இப்பொழுது பேசுவார். அந்த அணிந்துரையிலேயே மிக அழகாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தில் 78 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 78 கவிதைகளும் பல்வேறு தலைப்புகளிலே இருக்கின்றன. நான் கவிதைகளுக்குள்ளே போய் பேச வேண்டும் என்று விரும்பவில்லை. காரணம், இந்த கவிதைகளை படித்து காட்டி அதனுடைய சுவையை உங்களுக்கு ஊட்டி அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து தீர வேண்டும் என்று ஒரு உணர்வை உருவாக்க வேண்டும் என்று நான் கருதினாலும் கூட அது எந்த கவிதையை படிப்பது எந்த கவிதையை விடுவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு அந்த கவிதைகள் எல்லாம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கின்றன என்று சொல்லி நான் இங்கே மகிழ்ச்சி அடைய விரும்புகிறேன். ஒன்றை அதை நம்முடைய அணிந்துரையிலேயே அவர் மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார். நண்பர் அவர்கள் பாண்டியன் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதல்ல கேள்வி, கடவுளை நீ உழைப்பின் வடிவிலே பார் என்று அவர் ஒரு கவிதையிலே குறிப்பிடுகிறார். உழைப்பெனும் கடவுள் உயர்வழி காட்டும், உழைத்திட உரமதை உளமதில் கூட்டும் என்று ஒரு நீண்ட கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையை எழுதுகிற போது அதே நேரத்தில் அவர் இன்னொரு இடத்தில் இறைவன் வந்திங்கே நம் கவிதையை கேட்க குறைவில்லாது வாழ்ந்திடவே
நமக்கருளை சேர்க்க என்று குறிப்பிடுகிறார். முதல் கவிதையை படிக்கிற போது கடவுள் என்பவர் நம்முடைய உழைப்பிலே இருக்கிறார், உழைப்பு தான் கடவுள் என்று சொல்லுகிறார். ஆகவே அங்கே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் வருமோ, உழைப்பு தானே கடவுள் என்று சொல்லுகிறார், அப்படி என்றால் இவர் கடவுள் மறுப்புக்கு உள்ளாயிருவாரோ என்று கூட ஒரு சந்தேகம் வருகிறது. ஆனால் இன்னொரு கவிதையிலே அதை சொல்லுகிற போது இறைவனும் வந்து இங்கே நம் கவிதையை கேட்க குறைவில்லாது வாழ்த்திடவே நமக்கருளை சேர்க்க என்று எழுதுகிற போது கடவுளை அங்கே அம்சமாக அப்படியே குறிப்பிடுகிறார். ஆகவே எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி அதை வலியுறுத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு அவர் எழுதியிருக்கிற கவிதைகள் அத்தனையுமே மிக அருமையாக இருக்கிறது. இன்னொன்று, இதில் எழுதியிருக்கிற 78 கவிதைகளுமே நான் முழுமையாக படித்தேன். ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு தலைப்பிலே இருக்கிறது. 78 கவிதைகள் 78 தலைப்பிலே இருக்கிறது. 78ம் வெவ்வேறானவை, ஒரே கருத்தை சொல்லக்கூடிய கவிதைகளாக இல்லை, வெவ்வேறு கவிதைகள். அந்த ஒவ்வொரு கவிதையும் படிக்கிற போது அதில் மரபு கவிதையை ஒட்டித்தான் அவ்வளவும் வந்திருக்கின்றன. அதை படிக்கிற நேரத்தில் ஒரு சில கவிதைகளை படிக்கிற போது நம்முடைய உடல் புல்லரிக்கிறது. அந்த அளவிற்கு வார்த்தை வளம் அதில் கொளிக்கிறது. அதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் பாரதியை பற்றி பாடுகிறார், ஓவேசாவை பற்றி பாடுகிறார், இயற்கையை பற்றி பாடுகிறார், குழந்தைகளை பற்றி பாடுகிறார். குழந்தை பாட்டு 2 பாடல்கள் மேலே வருகிறது என்று கருதுகிறேன். வள்ளியப்பாவை நினைவூட்டுகின்ற வகையில் ஏடு புதுக்கும் பாலர்களின் ஒரு பாடல் வரும், அதை நினைவூட்டுகின்ற வகையில் அந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது அவர் அந்த புத்தகத்திலே தொடாத இடமே இல்லை. இது இன்னொன்று, இவர் பெரும்பாலும் கவியரங்கங்களிலே பாடியிருக்கிற கவிதைகளை பலவற்றை அதில் இடம்பெற செய்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது கவிதை பித்தன் அவர்களுடைய படத்தை கவியரங்கம் என்ற தலைப்பின் கீழே போற்றுகிறார். இந்த கவிதை பித்தன் யார் என்று சொன்னால் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இன்றைய தினம் கம்பன் கழகத்திலே எல்லாம் அவர் பாடுகிற கவிதை உணர்ச்சி பூர்வமானவை. அவருடைய இயல்பு எப்படி என்றால் அவர் கவிதையை எழுதி வைத்து படிக்க மாட்டார். அந்த நம்முடைய ஏர்வாடியார் அவர்கள் கூட கவிதை உறவு முகப்பு அட்டையில் அவருடைய படத்தை போட்டு அவரை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் கவிதையிலே இன்னும் அப்படியே சொல்லப்போனால் தமிழகத்திலேயே மிகச்சிறந்த மரபு கவிஞர்களே ஒருவர். அவர் கவிதையை எழுதி படிக்க மாட்டார். எவ்வளவு நீளமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மணி நேரம் கவிதை சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, அதை ஏதோ ஒரு கிறுக்கல் மாதிரி கிறுக்கின்றே இருப்பார். அவர் மாதிரிலாம் பாடுவார். அப்படி உணர்ச்சி பூர்வமாக நம்ம கைதட்டுவோம். அப்படிப்பட்டவருடைய படத்தை மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் இந்த கவியரங்கம் என்ற தலைப்பிலே அந்த புத்தகத்திலே போட்டிருக்கிறார். அந்த கவிதை பித்தன் அவர்கள், நான் ஒரே ஒரு சம்பவத்தை குறிப்பிட வேண்டும் என்று, ஏனென்றால் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். அந்த படத்தை அவர் போற்றுகிற காரணத்தினாலே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நானும் புதுக்கோட்டை, அவரும் புதுக்கோட்டை தான். என் மீது மிகுந்த அன்புள்ளவர். எனக்கு சமத்துவ செம்மல் என்ற பட்டத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர், பெரியார் வழி வந்தவர், பெரியாரை கண்டிப்பாக கடைப்பிடிப்பவர். அப்படிப்பட்டவர் எனக்கு சமூக சிந்தனையாளர் என்ற பட்டத்தை கொடுக்கிற போது அது எனக்கு பெருமையாக இருந்தது. அவர் ஒரு முறை என்னுடைய 60வது மணி விழா மாலையில் நடக்கிறது. காலையில் வீட்டில் ஹோமம் வளர்த்து நாங்கள் வீட்டளவில் செய்து கொண்டிருந்தோம், யாரையும் அழைக்கவில்லை. என்னுடைய எதிர்த்த வீட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளருடைய வீடு இருக்கிறது. அங்கே அவர் எதேச்சையாக வந்திருக்கிறார். வந்தவர் எதிர்த்த வீட்டில் பார்த்து, என்ன அங்கே ஐயர்களாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதாவது அந்த ஹோமமெல்லாம் வளர்த்து இது பண்ணி. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு 60, இன்றைக்கி சாயந்தரம் அது பொது விழாவாக நடக்கிறதுனால ஏதோ ஒரு கமிட்டி போட்டு பெரிய அளவில் ஒரு விழா நடத்துகிறாங்க. அதனால் அவர் அங்கே இருக்கிறதால இங்கே யாரையும் கூப்பிடல, அதனால தான் எதிர்த்த வீட்டில் இருக்கிற நான் கூட போகல அப்படின்றார். நீ போகலனாலும் பரவாயில்ல, அவர் கூப்பிட்டாருன்னா கூப்பிடலன்னு நண்பருங்கிறப்ப நம்மளுடைய உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கிறாரு, அதனால் நம்ம போகணும்னு சொல்லிவிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து அங்கே உட்காந்து, என்ன சார் உங்களுக்கு 60, நீங்கள் என்னை கூப்பிடாம விட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதாவது ஒரு பேப்பர் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். பேப்பர் கூட அப்போ இல்லை, உடனே தேட முடியல. உடனே அவன் கீழே கிடந்த ஒரு அட்டையை எடுத்து அதில் எழுதி ஒரு 8 வரி கவிதை, அந்த 8 வரி கவிதையை எழுதி அதில் கடைசியில் என்ன எழுதியிருந்தாருன்னு சொன்னால், அது எல்லாத்தையும் என்னை பற்றி ஒரு 4 வரி பாராட்டி தானே எழுதணும், பாராட்டி எழுதிட்டு அதை கடைசி வரி, முத்து ஸ்ரீனிவாசன் உள்ளம்போல் உலகம் வாழ்க அப்படின்னு அவர் முடிச்சிருந்தார். அப்படின்னா அவருடைய கவிதை ஆற்றலை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு உள்ள ஒரு மிகச்சிறந்த கவிஞர். அவருடைய படத்தை கவியரங்கம் இதில் போட்டு நம்முடைய
மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய அளவள்ளி குழந்தை பாட்டு, அதே போல் சந்தம் அதிகமாக இருக்கக்கூடிய பாடல்கள். ஒரு பாட்டை படித்தோம்னா நம்மளை அறியாமலே ஒரு கவிஞராக அது கவிஞனே இல்லாதவன் அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப சந்தத்தோடு படிக்கக்கூடிய சத்தம் அவங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு பாண்டியன் அவருடைய கவிதைகள் இருக்கிறது. அவர் வாழ்க. 78 கவிதைகளை எழுதி 2வது புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இன்னும் அவர் நிறைய கவிதைகளை எழுத வேண்டும். இப்போது கவிதைகளை படிக்கக்கூடிய உணர்வு ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கதை புஸ்தகமோ மற்றதையோ படிக்கிறவங்கள விட கவிதைகளை படிக்கிறவங்க குறைவு. ஆனால் அந்த கவிதையை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை யாரும் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாண்டியனுடைய கவிதைகள் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு, அதை படிக்க தொடங்குகிற போது அதை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக 78 கவிதைகளும் 78 தலைப்புகளில் 78 விஷயங்களை பேசுகிறது என்பதுதான் அந்த கவிதை நூலினுடைய சிறப்பு என்று சொல்லி, பாண்டியனுடைய கவிதை ஆற்றல் மேலும் மேலும் வளரட்டும், இருக்கிற ஆற்றல் இன்னும் பெருகட்டும், அதன் மூலம் பல்வேறு நூல்கள் விளையட்டும், விளைவதனாலே சமுதாயம் பயனடையட்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாகோ பாண்டியன் ஐயா தமிழ் மீது எவ்வளோ தண்ணியை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு அந்த 6 தலைப்புகளே சாட்சி. அதில் ஒரு தலைப்பு தமிழ் மொழியை போற்றுவோம். அந்த பாடலில் தமிழிடம் என்னெல்லாம் உண்டு, 132 உண்டு என்பதை அந்த ஒரே பாடலில் அவர் சொல்கின்றார். மனம் உண்டு, நிறைய உண்டு, மண்மீது தங்கள் உண்டு, ஏற்றல் உண்டு, போற்றல் உண்டு, என்னாலும் பேசல் உண்டு, மனம் உண்டு, சுவை உண்டு, மண்ணோர்க்கு நிறை உண்டு, தரை உண்டு, தாய் உண்டு, தாயவளில் மொழி உண்டு, இனம் உண்டு, நசை உண்டு, இயல்பான தமிழ் உண்டு, அறம் உண்டு, சீர் உண்டு, அமுது மொழி ஆட்சி உண்டு, அணைப்புண்டு, பிணைப்புண்டு, அருந்தமிழ் திளைப்புண்டு, திறம் உண்டு, மரம் உண்டு, தன் தமிழின் தரம் உண்டு. இது ஒரு சாட்சி. தமிழ் மீது மட்டும் 6 தலைப்புகளை எழுதுகிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு கவிதை புத்தகத்தில் தமிழ் மீது 6 தலைப்புகளில் யாரும் எழுதி என்னுடைய அறிவுக்கு யாரும் எழுதி நான் பார்த்தது கிடையாது. அதே போல் பாரதியார் மீது 4 பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். கடந்த வாரங்களில் பாரதியார் தான் தலைப்பு செய்தி. ஏனென்றால் பாரதியாரை வசப்பாடுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருந்தது கடந்த வாரங்களில். நான் கூட வருத்தப்பட்டிருக்கின்றேன், பாரதியாருக்கு ஆதரவாக யாரும் பேசவில்லையே என்று. அவருடைய பாடல்களை பார்த்தோன்னே நான் மிக்க சந்தோஷம் அடைந்தேன். ஏனென்றால் இப்பொழுது நாம் புத்தகத்துக்குள் திரும்பி சென்று விடுவோம். வாகோ பாண்டியன் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா 152 பக்கங்களை மிக அருமையாக எழுதியிருக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பது ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளர் எதிர்பார்ப்பது இந்த புத்தகம் எவ்வளவு விற்றது என்பது கிடையாது, எத்தனை பேர் படித்து அந்த இன்பத்தை திளைத்து அவர்களிடம் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆதலால் இங்கே இருக்கின்ற அனைவரும் தயவு செய்து மனதில் பூத்த மலர்கள் என்ற நூலில் வாங்கி நீங்கள் தமிழில் அது உழன்று படித்து உளமாற நீங்கள் இன்பத்தை அடைய வேண்டும் என்று இறைவன் அவர்களால் கேட்டுக்கொள்கிறேன். திருவருளுக்கும் குருவருளுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் இங்குகின்ற சான்றோர் ஆன்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டொன்று அகன்றால் அகவை ஒன்று போகும், ஆண்டொன்று அகன்றால் அகவை ஒன்று போகும், அவையோ நமக்கு. ஆனால் ஆண்டொன்று அகன்றால் அகமுயர்த்தும் பல நூல் மலரும் மகஸ்ரீக்கு. ஆண்டொன்று அகன்றால் அகமுயர்த்தும் பல நூல் மலரும் மகஸ்ரீக்கு. ஆண்டொன்று அகன்றால் இவ்வரங்கம் வாழ்த்தும் இனிமை நமக்கு. ஆனால் ஆண்டொன்று அகன்றால் அகங்குளிர 1000 அன்புள்ளம் மகஸ்ரீக்கு. ஆண்டொன்று அகன்றால் அகங்குளிர 1000 அன்புள்ள மகஸ்ரீக்கு. ஆண்டொன்று அகன்றால் ஆக்கமுடைய திட்டம் அன்பர் மகஸ்ரீக்கு. ஆனால் ஆண்டொன்று அகன்றால் ஊக்கமுற வைக்கும் அன்பளிப்பு நமக்கு. ஆண்டொன்று அகன்றால் ஊக்கமுற வைக்கும் அன்பளிப்பு நமக்கு.
ஆண்டொன்று அகன்றால் முதுமையின் முனகல் அகிலத்து உயிர்க்கு. ஆனால் ஆண்டொன்று அகன்றால் இளமையின் இனிமை இச்சித்தரிக்கே. ஆண்டொன்று அகன்றால் முதுமையின் முனகல் அகிலத்து உயிர்க்கு. ஆனால் ஆண்டொன்று அகன்றால் இளமையின் இனிமை இச்சித்தரிக்கே. திரு வெங்கடேசன் அவர்கள் திரு மகஸ்ரீ அவர்களுக்கு சால்வை போர்த்தி மரியாதை செலுத்துகின்றார். தம்பதியினருக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் பேராசிரியர் திரு ராமகுருநாதன் ஐயா அவர்கள் மகஸ்ரீ தம்பதியினருக்கு சால்வை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார். அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தின் தாளாளர் திரு இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் வாக்கோ பாண்டியன் ஐயாவிற்கு மரியாதை செலுத்துகிறார்.